இப்படி ஒரு முறை வீட்டில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைகள்னா ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பிங்க. ரொம்ப நல்லது. கடையில் வந்து நம்ம செர்லாக் அது இதுன்னு வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி கஞ்சி கிண்டி கொடுங்க. காலையில் ஒரு மட்டும் சாயந்தரம் ஒரு மட்டும் கிண்டி கொடுங்க. நல்ல பசியும் தாங்க குழந்தைகள் சாப்பிடவும் செய்யுங்க. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராகிட்டு சத்து மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முதல் முறையாக பார்க்கறதா இருந்தா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வீட்டிலே நம்ம பண்ணோம்னா கடையில் வந்து கோதுமை தான் அதிகமாக போடுவாங்க. மற்ற பொருட்கள்லாம் கம்மியாக போடுவாங்க. நம்ம வீட்டிலே பண்ணதா இருந்தால் நமக்கு தேவையான பொருட்களை போட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சோன்னா 6 மாதம் 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாங்க. காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி காய்ச்சி குடிங்க. ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கு வந்து. வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிக்கனமான கடாயை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பிஸ்தா வறுத்துக்கிடலாங்க. பிஸ்தா வந்து வறுத்தது தான், அதனால் லைட்டாக வறுத்தா போதும். நம்ம லேசாக சூடு பட்டால் போதுங்க. நம்ம எடுத்துக்கலாம். வறுபட்டுருச்சு. நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். நான் போட்டோன்னே எடுக்கிற மாதிரி நீங்களும் எடுத்துடாதீங்க. நான் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு தான் எடுத்திருக்கேன். அப்புறமா பாதாம்ங்க. பாதாம் வந்து 200 கிராம், பிஸ்தா வந்து 100 கிராம். இது நல்லா சூடாயிருச்சு. லைட்டாக வறுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க கடாயை. அந்த தூசியெல்லாம் இருந்துச்சுன்னா கருக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. முந்திரி வந்து 100 கிராங்க. 100 கிராம் முந்திரி. எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சுக்கணும். ஒன்றுக்கு மேலே ஒன்றா போடாதீங்க. அப்புறமா வால்நட்டுங்க, அது ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன். எல்லாமே நல்லா சத்துக்கள் நிறைஞ்சதுங்க. குழந்தைகளுக்கு வீட்டில் பண்ணி கொடுங்க. பெரியவங்க வரைக்கும் சின்ன வரைக்கும் சாப்பிட்லாம். கை முட்டு கால் முட்டு வலி குறுக்கு வலிலாம் வராதுங்க இதை சாப்பிட்டீங்கன்னா. ரொம்ப ஹெல்த்தியானது. எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். வேர்க்கடலை வந்து 200 கிராம் போட்டிருக்கேன். இது நல்லா வறுப்பட்டுருச்சு. நல்லா சடன்னு பொரியணும். பொரியது வரலையும் வறுத்துக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சாதான் உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். லைட்டாக வறுத்திங்கன்னா சீக்கிரமாட்டு எண்ணெய் சக்கு வாடை அடிச்சிருங்க. அதனால் எல்லாமே நல்லா வறுத்துக்கோங்க. ஜவ்வரிசி வந்து 500 கிராம் எடுத்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிடணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. வந்து கொள்ளுங்க. எங்கள் ஊரில் நாங்கள் காணோன்னு சொல்லுவோம். இதுக்கு நிறைய பேர் கொள்ளுன்னு சொல்லுதாங்க. இது வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அது 400 கிராம். பாசிப்பயிறு 400 கிராம். இது நல்ல கலர் ப்ரௌன் கலரில் வரதுலையும் வறுத்துக்கோங்க. நல்லா வந்துருச்சு. இதில் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம வறுக்கணும். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் ஒன்று போல் வறுக்கும். ஸ்பீடாக வச்சு வறுத்திங்கன்னா ஒன்று வறுபடும், ஒன்று வறுபடாதுங்க. கருப்பு கொண்டக்கடலை இது ஒரு 500 கிராம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுவுமே சடன்னு பொரியணுங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், டப் டப்னு. கடலையும் வறுத்து எடுத்தாச்சு. பொட்டுக்கடலைங்க. பொட்டுக்கடலை வந்து வறுத்த கடலை தான். அதனால் லைட்டாக சூடு பண்ணி எடுத்தால் போதும். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னா நம்ம எடுத்துடணும். எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ பார்லி அரிசிங்க, அது ஒரு 500 கிராம். இது நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்துக்கலாம்.
மொத்தத்தில் 25 வகை பயிர் ஆட் பண்ணியிருக்கேங்க. தானிய வகைகள். சோளங்க. சோளம் ஒரு 500 கிராம். இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி பொரிஞ்சு வர நேரத்தில் நம்ம எடுத்துடணும். ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வச்சுருந்தீங்கன்னாக்கா. வெளியில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. கெட்டே போகாது உங்களுக்கு. நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரதா இருந்தாக்கா நல்லா ஆற வச்சு ஒரு ஏர் கண்டர்னில் அதில் இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் கவர் நல்ல கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சிடணுங்க. சாமையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதுதான் 500 கிராம் எடுத்துருக்கேன். வறுத்து எடுத்தாச்சு. ஒரு ராகிங்க, அதுவும் 500 கிராம் எடுத்துருக்கேன். இதையும் நல்லா பொரியது அளவுக்கு வறுத்துக்கலாம். இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதையும் எடுத்துக்கலாம். நல்லா பொரியுது பாருங்கள், சடச்சாடுன்னு. சோளம், மக்காச்சோளம், அது ஒரு 1/4 கிலோ போட்டிருக்கேன். 250 கிராம். இதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. மேலே ஒரு பிளேட்டை வச்சுக்கோங்க, வெளியில் தெரிக்காது. இவ்வளோ ஆரோக்கியமாக நமக்கு கடையில் கிடைக்காதுங்க. கடையில் வந்து கோதுமை மாவு இந்த மாதிரி சோளம் ஐட்டங்கள் 2-3 ஐட்டங்களை போட்டு நமக்கு திரிச்சு தந்துடுவாங்க. அதையும் இதையும் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் ரொம்ப தெரியும். இங்கே கடையில் வாங்கவே மாட்டீங்க. கம்பு வந்து ஒரு 400 கிராம் போட்டிருக்காங்க. இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொரியணும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வறுத்துட்டு நம்ம எடுத்துடணும். கடாய் வெயிட்டாக இருக்கனால தூக்க கஷ்டங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு எடுங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வச்சு எடுங்க. கரண்டி வச்சு எடுக்க ஈஸியாக இருக்குன்னா கரண்டி வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி வந்து 250 கிராங்க. கவுனி அரிசி இருந்ததுன்னா கவுனி அரிசி போட்டுக்கோங்க. நான் இட்லி அரிசி தான் போட்டிருக்கேன். இட்லி அரிசி, சாப்பாடு அரிசி, எந்த அரிசினாலும் போட்டுக்கலாம். அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா பொரியணும். பொரிச்சதுக்கப்புறம் எடுத்துருங்க. எள்ளுங்க, கருப்பு எள்ளு போட்டிருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட போடலாம். இது 200 கிராம் போட்டிருக்கேன். இது நல்லா வறுபட்டுருச்சு. எடுத்துக்கலாம். இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லதுங்க. கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, பாசி பயிறு இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஜீரகம் வந்து ஒரு 25 கிராம் போட்டிருக்கேன். இது வறுபட்டுருச்சு. எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்துட்டுனா உங்களுக்கு மணம் வந்துடுங்க. ஜீரகமும் வறுபட்டுருச்சு. இப்போ கோதுமை 250 கிராம் போட்டிருக்கேன். இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். கோதுமை நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கோதுமையும் வறுத்தாச்சுங்க. கருப்பு உளுந்து வறுத்துக்கலாம். கருப்பு உளுந்து 250 கிராம். இது கலர் வந்து நமக்கு வறுபட்டுருச்சுன்னா தெரியாதுங்க. அதனால் ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கலர் சேஞ்ச் ஆகணும்னா நம்ம அதையும் சேர்த்து எடுத்துடலாம். கருப்பு உளுந்தில் வந்து நமக்கு கலர் வந்து தெரியாது, வறுபட்டுச்சா வறுபடலையான்னு. வெள்ளை உளுந்து கிடக்கும்போது அது கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மணம் வந்துருச்சு. நல்லா பொரியும் ஆரம்பிச்சிருச்சு. கருப்பு உளுந்தும் வறுத்து எடுத்தாச்சு. மிளகுங்க, இது ஒரு 25 கிராம்.
இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொரிஞ்சிட்டனால டப் டப்னு தெறிக்க ஆரம்பிச்சிடும் மிளகு வந்து. இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. ஏலக்காய் உங்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ பருப்பு வகைகள் அதுக்கு தந்தோடி ஏலக்காய் போட்டுக்கோங்க. மக்கானி வந்து 200 கிராம் போட்டிருக்கேன். இது ரொம்ப நல்லது சாப்பிட்றது. எல்லாமே சத்துக்கள் நிறைஞ்சதுங்க. காஃபி டீயே மறந்துடுவீங்க இதை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுங்க. நல்லா ட்ரையாக இருக்க ட்ரைஸை பார்த்து வாங்கிக்கோங்க. இதையும் வறுத்து போடுங்க. ரொம்ப ஹெல்த்தி டேஸ் சாப்பிட்றது வந்து. இது நல்லா சூடு பண்ணிங்கன்னா அதில் போட்டு திரிக்கும் போது ஈஸியாக இருக்குங்க. சுக்கு ஒரு 50 கிராம் சுக்கு போட்டிருக்கேன். சுக்கு சீரகம் மிளகெல்லாம் நல்லா டைஜஸ்ட் ஆகும். நம்ம இதெல்லாம் சாப்பிடுதனால அடுத்தால பசி கொடுக்குங்க உங்களுக்கு. அதனால் சுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாட்டு. எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இதை ஆற வச்சு நம்ம திரித்து எடுத்துக்கணும். மிஷினில் கொடுத்து தான் திரிக்க போகிறேன். இங்கே கொஞ்சம் வச்சுருந்தீங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி அரைச்சி கொடுத்து விடுங்க. 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் வச்சுருப்பாங்க. கெட்டு போகாது உங்களுக்கு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்து நம்ம மிஷினில் கொடுத்து திரிச்சிட்டு வந்துடலாம். நல்லா முழுமையாட்டு ஆறி இருக்கணுங்க. லேசாக கூட ஈரம் இருக்கக்கூடாது, சூடும் இருக்கக்கூடாது. இப்போ திரித்து வாங்கிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் குறன்னு திரிக்கணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது பவுட்ராட்டு. அப்படின்னா உங்களுக்கு காய்ச்சி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் குறன்னு திரிங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன் நான் காய்ச்சறதுக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. 3 கிளாஸுக்கு 3 டம்ளர் தண்ணி. ஒரு ஸ்பூனுக்கு 1 கிளாஸ் தண்ணி. நான் எந்த அளவு ஸ்பூன் எடுத்துருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பூன் அளவுக்கு எடுத்து காய்ச்சி குடிங்க. கரெக்டாக இருக்குங்க தண்ணி வந்து. 3 டம்ளர் ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சுகர் வேணால் சுகர் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி உப்பு போட்டு தான் சாப்பிட போகிறேன். அடுப்பில் வச்சு நம்ம கிண்டிக்கிடலாம். கைவிடாமல் கிண்டணும், கட்டி விழுந்துடும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காயிருங்க. ஃபஸ்ட்டு காய்ச்சும் போது நமக்கு தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே காய்ச்சுங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க. இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து குடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். நான் சுட சுட சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு தண்ணியாக காய்ச்சிக்கங்க. இப்போ இறக்கிடலாம். காஃபி டீக்கெலாம் ரொம்ப போதையாக இருப்பாங்க சிலவங்க அடிமையாட்டு. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி குடிங்க. காஃபி டீயே மறந்துடுவாங்க. சிலவங்க வந்து ஒரு நாளைக்கு 10 மட்டும் குடிப்பாங்கங்க. மேலே வந்து நம்ம தேங்காய் துருவல் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். வாங்க எல்லாரும் சத்து கஞ்சி குடிக்கிறதுக்கு. சத்து மாவு சூப்பராகிட்டு காய்ச்சியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கஞ்சி வந்து. காஃபி டீ சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து. யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பண்ணி சாப்பிடுங்க. கடையிலெல்லாம் மாவு வாங்காதீங்க. இந்த மாதிரி வீட்டிலே ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.